வரும் நாட்களில் இந்த தண்ணீர் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி தண்ணீர் பஞ்சம் வருமா, அதே மாதிரி இந்த போர்வெல் விலைகள் இந்த கோடை காலங்களில் ஏன் எதனால் ஏற்றிடுறாங்க, எதனால் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ. அதுபோக இந்த சீசன் வந்து வறட்சியான சீசன் வந்து நமக்கு வந்து அட்வான்ஸாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எல்லா மாவட்டங்கள்லேயும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழுமையாக பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி வந்து நம்ம முழுமையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 3 விஷயங்களை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். கோடை, அதாவது வந்து இந்த வருஷத்துக்கான 2024க்கான கோடை வந்து வறட்சி வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா கண்டிப்பாக, ஏன்னா மார்ச் மாதத்துலேயே வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரும் நாட்களில் தண்ணீர் கண்டிப்பாக வந்து போர்வெல்லில் எல்லாமே வந்து குறைவ ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஆறு குளங்கள் எல்லாமே வறண்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக போர்வெல் தேவைகள் அதிகமாக இருக்கும். தேவைகள் அதிகம் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய போர்வெல் மெஷின் தேவைப்படும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டில் நமக்கு முன்னதாகவே வந்து அவங்களுக்கு வந்து வறட்சி ஆரம்பித்ததுனால இங்கே வேலை செய்யக்கூடிய நிறையா வண்டிகள்லாம் வந்து இப்போ மற்ற ஸ்டேட்டுகளில் வந்து போய் பணி செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அங்கே வண்டி அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் கொண்டு போனதுனால இங்கே வந்து வண்டியுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி வறட்சியும் வந்து நாளுக்கு நாள் வந்து இதனுடைய தாக்கம், வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் வந்து போர்வெல் அமைக்கும் போது கண்டிப்பாக வந்து விலைகள் வந்து கண்டிப்பாக மாறுபடும். இனி வரும் நாட்களில் வந்து இப்போ சராசரியாக 80 ரூபாய்க்கு செய்துட்டு இருக்க போர் வந்து இனி அடுத்த இன்னும் ஒரு 10-15 நாட்களில் வந்து 85 ரூபாய் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆச்சரியப்பட வேண்டாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை காலங்களில் வந்து போர்வெல் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான பணி. ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாகவே வெயிலில் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறதுனா முடியாத விஷயம். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய பணிங்கிறது மிக கடுமையான ஒரு பணி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்வெல் என்ஜின் ஓடக்கூடிய ஹீட்டு, அதனுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதுக்கு ஆகக்கூடிய ஆயில் செலவினங்கள், டீசல் செலவினங்கள் எல்லாமே மாறுபடும். மற்ற காலங்களை விட இந்த டைமில் வந்து நமக்கு டீசல் செலவினங்கள்லாம் அதிக அளவில் நமக்கு வந்து இதாகும். அதே மாதிரி பணியாளர்கள் வந்து சரிவர வந்து அவங்க வேலையை செய்வாங்களா அப்படின்னா அந்த வெயில் நேரங்களில் அவங்களாலையும் செய்ய முடியாது. அதனால் வந்து நம்ம பணி சுமை வந்து அவங்களுக்கு அதிகமாகிறதுனால வந்து இந்த பகல் நேரங்களில் வந்து வேலையை தவிர்த்து இரவு நேரங்களில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால நம்ம கண்டிப்பாக வந்து அதிக சம்பளங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வண்டி 24 மணி நேரமும் நம்ம ரன் பண்ணணும்னா அதிக பணியாளர்களை நியமிக்கணும். அதே மாதிரி பொருள் செலவு, டீசல் செலவுகள்லாம் வந்து அதிகமாகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கோடை காலங்கள் ஆரம்பிச்சனாவே பொதுவாக வந்து விலை மாறுதல் வர்றதுக்கான காரணம். அதே மாதிரி கண்டிப்பாக வறட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லேயுமே தண்ணீர் தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வெகு சில ஊர்களை தவிர்த்து மற்ற ஏரியாக்களில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பயங்கரமான ஒரு வறட்சியை வந்து சந்திச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நிலத்தடி நீர்மட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஆழ பள்ளத்தை நோக்கி போய்ட்டுருக்கு. இப்போ வருடத்துக்கு வருடம் வந்து ஆழங்களை அதிகப்படுத்திகிட்டே போகிறதுனால இப்போ நீர் வந்து கண்டிப்பாக பூமியோட நீர்மட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சராசரி ஒரு 1200 to 1500 அடி வரை ஓட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ பொதுவாக நம்ம மாவட்டங்களில் எடுத்துட்டோம்னா 200 அடி 300 அடி ஓடிட்டு இருந்த போர் 2 மாதங்களுக்கு முன்னே இப்போ வந்து ஒரு 500-600 அடி வரையும் 800 அடி வரையுமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய இந்த கோடை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தோணுது. அதனால் வந்து கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறனால போர்வெல் அமைக்கிற பணியும் நிறையா வந்து இருக்கும். அதே மாதிரி ஆட்கள் பிரச்சனை. ஏன்னா அந்த வெயில் நேரங்களில் வந்து போர்வெல் பணியை செய்கிறதுக்கான ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அதிக சம்பளங்களை கொடுத்து தான் நம்ம கூப்பிட்டு வர வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து இந்த போர்வெல் விலையெல்லாம் வந்து மாறுபடுறதுக்கான ஒரு காரணம். தண்ணீரும் பிரச்சனை வந்து பூமியில் வந்து நீர்மட்டம் வெகுவாக குறைஞ்சனால நிறையா ஆழங்களும் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நிறையா போர்களை வந்து நம்மளால் அமைக்க முடியாது. நிறையா வண்டிகள் வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே வறண்ட சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே பணிக்கு போயிட்டாங்க. அதனால் வண்டியோட எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக போர்வெலுக்கான ரேட்டை வந்து உயர்த்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அதே மாதிரி தண்ணீருடைய அளவும் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்கு. மழையும் நமக்கு வந்து பெருசாக வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைத்த ஒரு மழை தான் வந்து நல்ல மழை. அதனுடைய தாக்கம் எவ்வளோ நாள் வந்து நம்மளை தக்க வச்சுக்கிட்டோம். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து தண்ணீர் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால போர்வெல் அதிகமாக தண்ணீருடைய அளவுகளும் நீர்மட்டம் பூமியில் குறைஞ்சிட்டு தான் போகும். கண்டிப்பாக விலைகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இதனால தான் வந்து நம்ம போர்வெல் அமைக்கிறது வந்து மற்ற காலங்களை விட இந்த கோடை காலங்களில் அமைக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலை மாற்றங்களையும் அதிகமாக ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து விலையை வந்து ஒரே நாளில் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கண்டிப்பாக வரும் நாட்களில் வந்து ஒரு ரூ. 85 வரையும் இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி மேலும் பல தகவலோடு உங்களை வந்து அடுத்தடுத்து சந்திக்கும் வீடியோக்களில் வந்து புது புது தகவல்கள் உங்களுக்காக வழங்குகிறோம். அதே மாதிரி உங்களுக்கான போர்வெலுக்கான சந்தேகங்கள், தண்ணீர் குறைவதற்கான நீர் மேலாண்மை அப்படிங்கிற நிறைய தலைப்புகளில் வந்து இப்போ வீடியோக்கள் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களை எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.